பாதுகாக்க, இழந்ததை மீட்டெடுக்க தங்க வயலை காப்போம் ஐக்கிய முன்னணி துவக்க விழாவுக்கு வாருங்கள் வாருங்கள். அன்பார்ந்த தங்க வயல் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அமைப்பின் முக்கிய நிர்வாகிகள் கூட்டம் இங்கு கூடியுள்ளது. இதன் நோக்கம் 25ஆம் தேதி கிங் ஜார்ஜ் ஹால் அரங்கில் 4 மணிக்கு நடைபெற இருக்கிற துவக்க விழாவை முன்னிட்டு அனைவரையும் அழைக்கும் நோக்கத்துடன் ஆலோசனை பேரில் இங்கு கூடியிருக்கிறோம். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் தங்கவயல் பாதுகாப்பு ஐக்கிய முன்னணியினுடைய துவக்க விழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு தங்கவயல் ராபர்ட்சன்பேட் கிங் ஜார்ஜ் அரங்கில் மிகவும் சீரும் சிறப்புமாக தங்கவயலுடைய அனைத்து தரப்பட்ட மக்களின் ஆதரவோடு அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியிலே அனைவரும் ஜாதி மதம் மொழி பேதமற்று பங்கேற்று என் மண்ணை காக்க வா, இழந்ததை மீட்போம் வா என்கின்ற அந்த கோஷத்தோடு தங்கவயலிலே ஒரு இயக்கம் துவங்க இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியிலே இது ஒரு அரசியல் சார்பற்ற நிகழ்ச்சி, இல்லை ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியினுடைய நிகழ்ச்சி என்ற எண்ணங்களை எல்லாம் தூர வைத்துவிட்டு இது நம்மளுடைய இயக்கம், நம்மை பாதுகாக்க வந்திருக்கக்கூடிய இயக்கம், தங்கவயல் மண்ணை பாதுகாக்க வந்திருக்கக்கூடிய இயக்கம், எதிர்கால சந்ததியினரை சீரும் சிறப்புமாக வாழ வைக்க உருவாகி இருக்கிற ஒரு இயக்கம், அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஆனால் அனைத்து அரசியல் கட்சிகளுடன் ஒருங்கிணைந்த ஒரு பொது அமைப்பாக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய துவக்க விழா நடைபெற இருக்கின்றது. இன்னும் 3 நாட்கள் இருக்கிறது. அதற்கு முன்பாக எல்லா திணைப்பணி இளைஞர்களையும் அழைக்கின்றோம். பிஎம்எல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை உங்களுடைய பிரச்சனைகள் விவாதிக்கப்படுகிறது, நீங்கள் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கின்றோம். தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் அங்கே விவாதிக்கப்பட இருக்கின்றது. அதனால் எல்லா தங்க சுரங்க தொழிலாளர்கள், முன்னாள் தொழிலாளர்கள் அதிலே பங்கேற்க வேண்டும் என்று அழைக்கின்றோம். இன்றைக்கு எம்ஜி மார்க்கெட் சீர்கெட்டு இருக்கிறது, அதை எப்படி சீரமைப்பது என்கின்ற ஆணித்தரமான விவாதங்கள் அங்கு நடைபெற இருக்கின்றது. அதனால் அனைத்து வியாபாரிகளும் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வேண்டும். கல்வியிலே இன்றைக்கு தங்கவயல் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இது யாருடைய சதி, என்ற சூழ்ச்சி என்பதை பற்றி விவாதிக்கப்படுகிறது. அதனால் அதில் நீங்கள் பங்கேற்கப்பட வேண்டும். இன்றைக்கு உயிர் காக்கின்ற மருத்துவமனை தங்கவயலிலே இல்லை. அதனால் என்ன செய்தார், எப்படி போராடினார், எதை தட்டி கேட்டார், அப்படிப்பட்ட உயிர் காக்கின்ற மருத்துவமனை வரும் என்பதை பற்றி விவாதிக்கப்படுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க பிஜிஎம்எல் மருத்துவமனையை மருத்துவ கல்லூரி எப்படி ஆக்க முடியும், அதற்கு என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதையெல்லாம் விவாதிப்பதற்காக அந்த கூட்டம் நடைபெறுகின்றது. இது நேற்று முந்தினேற்று முளைத்த காலம் அல்ல. கடந்த ஆண்டு டிசம்பர் 14ஆம் நாள் அதே ஜார்ஜ் மன்னர் அரங்கிலே முதல் கூட்டம் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் என்கின்ற அமைப்பினுடைய கூட்டம் துவக்கப்பட்ட நாள். அன்றைக்கு அனைத்து அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள் எல்லோரும் ஒன்று திரண்டு அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் இன்று 6-7 மாதங்களை கடந்து மிகப்பெரிய ஒரு இயக்கமாக தங்கவயலிலே வந்திருக்கிறது. இதனுடைய பொது செயலாளராக முன்னாள் நகரசபையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தயானந்தா அவர்கள் இந்த கூட்டத்திலே இருக்கிறார். அண்ணா திமுக இயக்கத்தை சார்ந்த அண்ணன் பொன் சந்திரசேகர் இங்கே இருக்கிறார். அம்பேத்கர் இயக்கத்தை சார்ந்த அண்ணன் தாடி அன்பழகன் அவர்கள் இங்கே இருக்கிறார். அம்பேத்கர் அகாடமியை சார்ந்த பிரதாபன் அவர்கள் இங்கே இருக்கிறார். இன்றைக்கு முன்னாள் பிஎம்எல் தமிழ் மன்றத்திலே இருந்த மரியாதைக்குரிய ரமேஷ் அவர்கள் இங்கே இருக்கிறார். அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தினுடைய கோலார் மாவட்டத்தினுடைய தலைவி பிரியா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். பிஎம்எல் தொழிலாளர்களுடைய இன்னைக்கு
எம்ப்ளாயி அசோசியேஷன் சார்பாக இன்றைக்கு திமுக தொழிற்சங்க அமைப்பாக இருக்கக்கூடிய திரு கண்ணையன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்ச்சங்கத்தினுடைய பிரதிநிதிகளான திருக்குமரன் இங்கே வந்திருக்கிறார், முருகன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். ஆர்கே பவுண்டேஷனுடைய தலைவராக இருக்கக்கூடிய மோகன் கிருஷ்ணா அவர்கள் இந்த இயக்கத்திற்கு எல்லா விதத்திலும் தூணாக திகழ்ந்து வருகிறார். அவருடைய பிரதிநிதிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதே போன்று இன்றைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு பத்திரிகையாளர்களின் சந்திப்பு சார்பாகவும் இன்றைக்கு தமிழ்ச்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தங்க செங்குட்டுவன் அவர்கள் இங்கே இந்த இயக்கத்தை வழிநடத்தி வருகிறார். இது யாரையும் புறக்கணிக்கின்ற இயக்கம் அல்ல, அனைவரையும் அரவணைக்கின்ற ஒரு இயக்கம், நம் மண்ணை காப்பதற்காக என்கின்ற ஒரே கோஷத்தோடு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி அளவிலே அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தங்கவயலையே புரட்டி போட்ட நீலம் அமைப்பு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கைகளை முன்னெடுக்கின்ற அந்த இயக்கம் நீலம் அமைப்பினுடைய சந்தோஷ் அவர்கள் இன்றைக்கு தங்கவயலிலே நீங்கள் என்ன நினைத்தீர்களோ, எதை நிலைநாட்ட வேண்டும் என்று இளைஞர்கள் ஒன்றுபட்டீர்களோ, அதே நோக்கத்தோடு கூட இந்த இயக்கம் செயல்படுகிறது. அதனால் நீலம் அமைப்பை சார்ந்தவர்களும் இங்கே வர வேண்டும். முக்கியமாக அடுத்த மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வழிவகுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தினப்பயணிகள் அன்று இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கேற்க வேண்டும். இந்த இயக்கத்தை வழிநடத்தி இந்த இயக்கத்தை கட்டி காத்து இன்றைக்கு என்ஜிஎஃப் முன்னாள் சேர்மனாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர் வி சங்கர் அவர்கள் எல்லா விதத்திலும் இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டை வழிநடத்தி வருகிறார். கௌரவ தலைவராக அவரும் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கிறார். இன்றைக்கு தமிழ் சங்கத்தினுடைய மூத்த பவுண்டர் பிரசிடென்ட், இன்றைக்கு மூத்த அரசியலிலும் வயதிலும் எல்லா அனுபவங்களும் பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் சு கலையரசன் அவர்களும் இன்றைக்கு இந்த இயக்கத்திற்காக பல எல்லா ஆலோசகர்கள் இருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு 50 பேர் கொண்ட ஒரு நிர்வாக குழுவே இதை இயக்குகிறது. அதனால் அனைவரும் வாருங்கள், ஒன்றுபடுவோம், இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்துவோம் என்று சொல்லி இந்த கூட்டத்திலே மரியாதைக்குரிய மோகன் கிருஷ்ணா அவர்கள் இங்கே வரவில்லை, ஆனாலும் அவர் பிரதிநிதிகள் வந்திருக்கிறார். அவரும் கூட தனியாக எல்லோரும் பங்கேற்க வேண்டும் என்று இன்றைக்கு சோசியல் மீடியா மூலமாக அவரும் அழைப்பு விடுப்பார், அழைப்பு விட இருக்கிறார். அவர் சார்பாக கூட நான் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் மிகப்பெரிய வலு பெற்றிருக்கிறது என்றால் ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், இன்றைக்கு தொலைக்காட்சி நண்பர்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கின்ற மிகப்பெரிய பணியை இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு சோசியல் மீடியா செய்திருக்கிறது, இன்னைக்கு டிவி சேனல்கள் இன்றைக்கு செய்திருக்கிறது. அவர்கள் அனைவருடைய ஆதரவையும் நான் கேட்கின்றேன். ஒன்றுபடுவோம், இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி காட்டுவோம். தங்கவயல் என் மண், தங்கவயல் மக்கள் எங்கள் மக்கள், எங்கள் ஊரை எவனாலையும் அழிக்க முடியாது, யாராலும் பிரிக்க முடியாது. ஒன்றுபடுவோம், பழைய தங்கவயலை மீட்டெடுப்போம் என்கின்ற கோஷத்தோடு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அழைக்கிறது. அனைவரும் வாருங்கள், இரு கரம் கோர்ப்போம், தங்கவயலை பாதுகாப்போம். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் முக்கிய நிர்வாக அமைப்பினர்களே, இந்த மாலை நேரத்தில் அனைவருக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு சேவ் கமிட்டி ஏற்படுத்தியதற்கு அருமை சகோதரர் ஜோதி பாஸ் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் மனமான நன்றி. ஏன் என்று சொன்னால், போலார் தங்கவில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. எனக்கு கொடுக்கப்பட்ட பிரச்சனை பிஜேபி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அது மட்டும் பேசி முடிச்சல. 25 ஆண்டுகளாக பிஜேபி தொழிலாளி, 25 ஆண்டுகளாக வழக்கு தொடர்ந்தோம், வழக்கில் வெற்றி பெற்றோம். இன்னைக்கு அது நிலுவை. மத்திய மாநில அரசு அதனுடைய மேல்முறையில் போட்டு பணம் கொடுக்கவில்லை. இது ஒரு பக்கம். அடுத்து 2-3 நாட்களுக்கு முன்னால் நம்முடைய பிஜேபி ஒரு வீட்டில் லெட்டர் அனுப்பிட்டாங்க, அடிஷனல் வீடு காலி பண்ணி கொடுக்கணும்.
எங்களுடைய பிஜிஎம்எல் எக்ஸ் எம்ப்ளாய் அசோசியேஷன் அதில் நான் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பரு, கர்நாடகா மாநில தோமுசாவுடைய செயலாளராக இருக்கிறேன். உடனடியாக நாங்கள் எம்பி திரு மல்லேஷ் பாபு அவங்களை அணுகணும். 3 நாட்களுக்கு முன்னால் சார் இப்போ தான் எங்களுக்கு லெட்டர் அனுப்பிட்டுறாங்க, இதுக்கு நீங்கள் இமீடியட்டாக முயற்சி பண்ணணும். ஏன்னா பிஜிஎம்எல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் நாங்கள் எம்எல்ஏ கிட்ட போகணும், எம்பி கிட்ட. கோலாத்தலைவர் பிரச்சனைக்கு எம்எல்ஏ கிட்ட போக வேண்டிய நிலைமை வரும், அதுக்கும் போவோம். அப்போ உடனடியாக அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு அவர் எம்பி? பிஜிஎம்எல் அடிஷனல் வீடு காலி பண்ணுறதுக்கு பிஜிஎம்எல் நிர்வாகத்துக்கு யார் நடத்தி கொடுத்தது? நானும் செக்ரட்டரி மூலியமாக டெல்லியில் பேசுகிறேன். அது வரைக்கும் யாரும் காலி பண்ணாதீங்க. அது ஒரு வீடு இருக்குது, இன்னொரு வீடு கமர்ஷியல் வீடு இருக்குது, அதுக்கு என்ன ரெண்டு கலெக்ஷன் பண்ணிவிட்டோம், எந்த யாருக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், நம்முடைய சேவ் கமிட்டியை தயவு செய்து, பல பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது, இது ஒன்று மட்டும் இல்லை. நீங்கள் இந்த சேவ் கமிட்டி தயவுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் முன் வரணும், முன் வந்து இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு வழி செய்யணும்னு கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். ಹಲವಾರು ವರ್ಷಗಳಿಂದ ಸುಮಾರು ವರ್ಷಗಳಿಂದ KGFನಲ್ಲಿ ಕೊಡುಗೆ ಬಂದಿದ್ದು ಕಮ್ಮಿ, ನಮ್ಮಿಂದ ಓದಿದ್ದು ಜಾಸ್ತಿ. KGFನಲ್ಲಿ ಕಳ್ಕೊಂಡಿದ್ದು ಜಾಸ್ತಿ, ಬಂದಿದ್ದು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. ಇದನ್ನು ಹಿಂಗೆ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಬಿಟ್ಕೊಳ್ಳೋದಾಗಲ್ಲ ಅಂತಂದರೆ ನಮ್ಮ ಯುವ ಪೀಳಿಗೆಗೆ KGFನಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳೋಕ್ಕೂ ಜಾಗ ಇಲ್ಲ. ಇದಕ್ಕೆ ಉದಾಹರಣೆ ಇವತ್ತು 35,000 ಟೀಮ್ ತಗೊಳ್ತಿದ್ದಾರಲ್ಲ, ಅದು ಉದಾಹರಣೆ. ಆದ್ದರಿಂದ 25ನೇ ತಾರೀಕು 4 ಗಂಟೆಗೆ ಹಿಂಜಾಗದಲ್ಲಿ ಈ ಸೇವ್ ಕಮಿಟಿಯ ಮುಖ್ಯಸ್ಥರು ಮತ್ತು ಇದಕ್ಕೆ ಮುಖ್ಯ ನ್ಯಾಯಕರು ಎಲ್ಲರೂ ಆಗಮಿಸಿ ಅವತ್ತು ಉದ್ಘಾಟನೆ ಸಮಾರಂಭವನ್ನು ನಾವು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಆದ್ದರಿಂದ KGFನ ಈ ಚಿನ್ನದ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ ಒಬ್ಬೊಬ್ಬ ಬಂಧುಗಳಿಗೂ ನಾನು ತಿಳಿಸೋದೇನಂತೆ, ಒಂದು ಕೈ ಚಪ್ಪಾಳೆ ಎಲ್ಲರೂ ಯಾವತ್ತೂ ಶಬ್ದ ಬರೋದಿಲ್ಲ. ಯಾಕೆಂದರೆ ಇವತ್ತು ರಾಜಕೀಯದ ಹಲವಾರು ವಿದ್ಯಮಾನಗಳು ನಡೀತಾ ಇದೆ, ಅದನ್ನು ತಡೆದು ಕೇಳೋದ ಶಕ್ತಿ ಇಲ್ಲಿ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಯಾರಿಗೂ ಇಲ್ಲದ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಈ ಸೇರ್ತಿಯನ್ನು ನಾವು ಆಚರಿಸ್ತೀವಿ. ಅದಕ್ಕೆ ಹಲವಾರು ಕಾರಣಗಳು ಹೇಳ್ಬೋದು, ಆ ದಿನದಲ್ಲಿ ಮಾತಾಡೋಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೇನೆ. ಇವತ್ತು ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, ಭಾನುವಾರ ಬರೋದ್ರಿಂದ ದಿನದಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಿಲ್ಲ, ನಮ್ಮ ತಾಯಿಯರು, ತಂಗಿರು, ನಮ್ಮ ಯುವಕರು ಎಲ್ಲರೂ ಫಸ್ಟ್ ಶಿಫ್ಟು, ಸೆಕೆಂಡ್ ಶಿಫ್ಟು, ಥರ್ಡ್ ಶಿಫ್ಟ್ ಅಂತ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ದಯವಿಟ್ಟು ಅವತ್ತು 4 ಗಂಟೆಗೆ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಭಾಗವಹಿಸಿ. ಅಲ್ಲಿ ಏನು ಈ ಸೇವ್ ಕಮಿಟಿ ಏನು ಮಾಡುತ್ತೆ ಮುಂದಿದೆ, ಈ ಸೇವ್ ಕಮಿಟಿಯಿಂದ KGF ಜನತೆಗೆ ಏನು ಅನುಕೂಲ ಆಗುತ್ತೆ, ಇವತ್ತು ಎಲ್ಲೆಲ್ಲಿ ದೌರ್ಜನ್ಯ ನಡೀತಾ ಇದೆ, ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಲಂಚಕೋರರು ಲಂಚ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅದೇ ರೀತಿ ನ್ಯಾಯ ಸಂಘದಲ್ಲಿ ಇವತ್ತು ನಾವೆಲ್ಲ ಒಂದು ನಡುವಿನಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೀವಿ. ಇದ್ರ ಬಗ್ಗೆ ವಿವರಣೆಯಾಗಿ ಅಲ್ಲಿ ತಿಳಿಸಿ, ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಈ ಸೇವ್ ಕಮಿಟಿ ಬಡವರ ಪರವಾಗಿ ಯಾವತ್ತೂ ಇರುತ್ತೆ. ಇವತ್ತು ನಮ್ಮ ನಾಯಕರುಗಳ BJP ಸಮಸ್ಯೆ, ಈ ಸಮಸ್ಯೆ, ನಗರಸಭೆ ಆಗಲಿ, ಆಸ್ಪತ್ರೆ ಆಗಲಿ, ರೇಷನ್ ಡಿಪೋ ಆಗಲಿ, ಇಂಥ ಹಲವಾರು ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಇವತ್ತು ಎದುರಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನಮ್ಮ ಬಡವರೆಲ್ಲ ಇವತ್ತು ಬಂದು ಒಂದೊಂದು ಕಚೇರಿನಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅವ್ರು ಬೇಕಾಗಿರೋ ಕೆಲಸ ಮಾಡ್ಕೊಂಡು ಆಗದಿರೋ ಪರಿಸ್ಥಿತಿನಲ್ಲಿ ಇವತ್ತು ಪಾಪ ಬೆಳಗ್ಗೆ ಹೋಗಿ ಸಾಯಂಕಾಲವರೆಗೂ ಒಂದೊಂದು ಕಚೇರಿಯಲ್ಲಿ ಬಾಗಿಬಿಟ್ಟು ವಾಪಸ್ ಬರ್ತಾರೆ. ಇದನ್ನೆಲ್ಲ ಒಂದು ತಟ್ಟಿ ಕೇಳೋದಕ್ಕೊಂದು ಸೇವ್ ಕಮಿಟಿ ಅನ್ನೋದು ಇವತ್ತು ನಾವು ಪ್ರಾರಂಭ ಮಾಡೋಕ್ಕೆ ಎಲ್ಲರೂ ಒಪ್ಪಿಗೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಆದ್ದರಿಂದ ದಯವಿಟ್ಟು ತಮ್ಮಲ್ಲಿ ಕಳಕಳಿಯಿಂದ ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ತೀನಿ. KGF ಜೊತೆಗೆ ಈ ಚಿನ್ನದ ಭೂಮಿ ಇರ್ತದೆ, ಒಬ್ಬೊಬ್ಬ ಮಣ್ಣಿನ ಬಂದು ನಾನು ತಿಳಿಸೋದೇನೆಂದರೆ, ದಯವಿಟ್ಟು ಒಂದು ಅರ್ಧ ಗಂಟೆ ಸ್ಪೆಂಡ್ ಮಾಡಿ ಬಂದು ನಮ್ಮ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿ. ಈ ಉದ್ಘಾಟನೆ ಸಮಾರಂಭಕ್ಕೆ ನೀವೆಲ್ಲ ಯಶಸ್ವಿ ತೋರಿಸಿದಾಗ ಖಂಡಿತ ನಿಮ್ಮ ಬೆಂಬಲದಿಂದ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ KGF ನ್ಯಾಯ ಒದಗಿಸಿಕೊಂಡು ನಾವೆಲ್ಲ ಹೋರಾಡ್ತೇವೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಮಾತಾಡೋದು ಅವಶ್ಯಕತೆ. ಎಲ್ಲರಿಗೂ ವಣಕಂ. I am from Samata Sainik Dal, SSG Group, Karnataka State Working President. See, I am supporting for this Save KGF, Save KGF United Front. What is the Save KGF United Front? To protect the gold field and restore what we lost. இருக்கிறதும் நம்ம சேவ் பண்ணணும், போனதும் நம்ம வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கிருந்து பல விதமான இதெல்லாம் இந்த ஷிஃப்ட் ஆகி கோலாறு, பெங்களூருக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் தட், இதுக்கு வந்து நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணணும். என்னென்ன யூனியன் இருக்குது, ஆட்டோ யூனியன், பெமல் TCLC யூனியன், அதர் பெமல் யூனியன் DNA அண்ட் அதர் ஆல் த கமிட்டி ஷுட் சப்போர்ட் ஃபார் திஸ். அண்ட் டெய்லி ட்ராவலர்ஸ் பர்டிகுலராக நீங்கள் வரணும். ஏன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் நிறையா இருக்குது, இந்த ட்ரெயின்ஸ் டைமிங்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப்
மிஸ்டர் ஜோதி பாஸ் இஸ் அவர் பிரசிடென்ட். அவர் இதுலேருந்து இந்த ஆஃபீஸ் பேரர்ஸு, கோர் கமிட்டி, அட்வைசர் கமிட்டி, அது நிறைய அந்த கமிட்டி இருக்குது. இந்த சேவ் கமிட்டி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஃபர்ஸ்ட் இது வந்து இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் வந்து பிஜிஎம்எல் வீடெல்லாம் காலி பண்ணணும், அதுக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுக்கணும்னு யாரோ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பிஜிஎம்எல் வந்து 120 இயர்ஸ் ஓவர். த ஃபோர் ஃபாதர் ஆர் ஸ்டேயிங் இன் தட் ஹவுஸ். அந்த வீடு காலி பண்ணுறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த 700 to 800 எஸ்டிடி எம்ப்ளாயிஸ் கொடுத்துக்கிட்டு 2 வீடு வச்சுக்கிறது கூட ஒன்று கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி யாரும் 2 வீடு 3 வீடு வச்சுன்னு இல்லை. அந்த மாதிரி இருந்தால் அங்கே இருக்கிற ஆஃபீஸரை போய் விசிட் பண்ணிட்டோம். இதுக்காக அதர் பர்சன் எழுதி கொடுக்குறதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் இந்த சேவ் பேஜுக்கு வந்து 25ஆம் தேதி வர்ற இதில் வந்து எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் அங்கே வரணும். 25ஆம் தேதி 4 o'clock நீங்கள் வரணும். இது வந்து சேவ் கேஜிஎஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இது வந்து ஒரு இனாகுரேஷன் ஃபங்க்ஷன். இந்த இனாகுரேஷன் ஃபங்க்ஷனில் நம்ம பெரிய பெரிய ஆளான வி சங்கர், தென் அதர் மிஸ்டர் மோகன் கிருஷ்ணா, இந்த ஜோதி பாஸ் இருக்கிற ஆஃபீஸ் பேரர்ஸு, அன்றைக்கி வந்து சப்ஜெக்ட் நிறையா இருக்குது. ஸோ இந்த சப்ஜெக்ட் இங்கே பேச விருப்பப்படலை. அது வந்து இனாகுரேஷன் அன்றைக்கி வந்து இந்த சப்ஜெக்ட் நிறையா இருக்குது. இதில் ஒரு 10-15 சப்ஜெக்ட் இருக்குது. அதை வந்து நம்ம தலைவர் ஜோதி பாஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அதர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நாம் வந்து அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் மிஸ்டர் ஜோதி பாஸுக்கு தான் நாங்கள் வேலை செய்வோம். ஏன்னாக்கா அப்போ தான் இது வந்து ஸ்டாண்ட் ஆகும். இதில் வந்து பாலிடிக்ஸு, கலர், கிரீட், கேஸ்ட் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் ஆல்சோ ஐ எம் ரிக்வெஸ்டிங் அவர் எம்எல்ஏ அண்ட் எம்பி, நாங்கள் யாருக்கும் எதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இப்போலாம் கோல் ஃபீல்டு இருக்கிறோம். எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ எனி பாலிட்டிக்ஸ் பர்சனுக்கோ நாங்கள் வந்து எனிமிட்டிஸ் கிடையாது. யார் இருந்தாலும் எங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன சஜஷன் கொடுக்குறாங்களோ எங்களுக்கு கொடுக்கலாம். அதை வந்து நாங்கள் கண்டிப்பாக வெல்கம் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச். Good evening to all. The SAVE Committee KGF team who are assembled here. First of all, I would like to introduce myself to the public of KGF. I am from Ambedkar Academy, Champion KGF. Recently, I joined the team of our SAVE KGF team to unite the people of KGF and solve the issues of KGF. Here we have brought about 11 points in this agenda which will be highlighted and brought to the local administration, maybe MLA or MP or any other administration, municipality also in the future, and to get the problem solved. I am very much unhappy about the situation of education system in KGF in particular. Recently you might have seen the SSLC results. What is the reason for downfall of education in KGF? This has to be highlighted to all the school managements and colleges. So இந்த தருணத்தில் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, வருங்கால இளைஞர்களை பற்றி ரொம்ப சிந்திக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம். நம்ம அவங்களுக்கு நல்ல ஒரு தரமான கல்வி இல்லைன்னா நிச்சயமா வந்து தங்க வயலை காப்பாற்ற முடியாது அப்படின்ற நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால இந்த சேவ் கமிட்டி KGF தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வருங்கால இளைஞர்களுக்காக, வருங்கால பிள்ளைகளுக்காக நாம் இந்த கல்வி தரத்தை உயர்த்துவோம் அப்படிங்கிற நேரத்தில் தெரிவிச்சுட்டு, தங்க வயலில் உள்ள அனைத்து பொதுமக்கள், வியாபாரிகள், மாணவ மணிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கைகோர்த்து சேவ் கமிட்டி KGFக்கு ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நாம் இந்த ஒரு தங்க வயலை காப்போம் ஐக்கிய முன்னணி துவக்க விழா 25ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. அதற்கு அனைவரும் வந்து கலந்து கொண்டு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்படி தங்கவயல் மாணவர்களையும் இளைஞர்களையும் பிஎம்எல் தற்காலிக வேலையில் இருப்பவர்களையும் பர்மனன்ட் வேலை செய்கிறவங்களையும் பிஜிஎம்எல் இருந்து அவங்களுக்கு இன்னும் நிலுவைத் தொகை கிடைக்காத இருக்குது. அதுக்காக நாங்கள் போராடுவோம். ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் அதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இது போல் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த அறிக்கையின் வாயிலாக நாங்கள் தெரியப்படுத்துறது இல்லாமல் கூட நிறைய விஷயத்தை நாங்கள் போராடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் நினச்சிருக்கிறாங்க. அது வந்து ஒரு ரெட் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பெட் ஆஃப் ரெட் ரோஸ்ன்னு நினச்சிருக்கிறாங்க. போராட்டம்லாம் அப்படி இல்லை. ஸ்ட்ரகிள் பண்ணோம்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம போராடுவோம் அப்படின்றது கேஜிஎஃப்காரங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம். நாங்கள் ஒரு புது கமிட்டி ஆரம்பிச்சிருக்கிறோம். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஒரு போராளி மாதிரி தான். எதை நம்ம முடிவு பண்ணுறோமோ
அந்த வேலை ஆகிற வரலாம் நம்ம அதை விட போகிறதில்ல. அந்த மாதிரி சக்ஸஸ் பண்ணுவோம். இந்த கமிட்டிக்கு நீங்கள் ஆதரவு தரணும் அப்படின்னு கேட்டுக்கின்னு பிஎம்எல் விஷயங்களும் தற்காலிக பணியில் இருப்பவர்களே பர்மனன்ட் செய்யணும்னு சொல்லிட்டு 26 நாள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. நாமெல்லாம் அதில் கலந்துக்கிட்டு பேசினவங்க தான். பட் இந்த நேரத்தில் நார்த்தில் ஒரு யூனிட் போட்டாங்க. உத்தரப்பிரதேசில் ஒரு 100 ஏக்கரில் ஒரு லேண்டில் அங்கே ஒன்று பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த பிஎம்எல் கேஜிஎஃப்ல இருக்கிறத பழைய மிஷினு எல்லாம் பழைய இடம் அப்படின்ற மாதிரி நாங்கள் சர்வீஸில் இருக்கும்போதே 2015 சொல்லியிருந்தாங்க. அதை எதுனா காரணம் காட்டி இதை கூட அவங்க முடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் தங்கவயல் இல்லாமல் கர்நாடக பகுதியில் இன்னொரு யூனிட் கூட நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறத விட அது கர்நாடக ஸ்டேட்லேயே இருக்கணும் அப்படின்னு கூட வலியுறுத்துவோம் அப்படின்ட்டு இந்த நேரத்தில் சொல்லிக்கின்னு என்னுடைய உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்கறதில்ல. என்னென்ன தேவை ஜனங்களுக்கு அதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியாக இருக்கிறோம். இதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் பிசிகே மாவட்ட தலைவி புஷ்பப்ரியா பேசுகிறோம். சேஃப் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அவங்க மிஸ்டர் ஜோதிபார் சார் அவங்களுடைய கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் இங்கே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதனால சந்தோஷம். அவங்களை நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். எப்பவுமே எங்கள் விசிகா அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். ஏன்னா ஜாதி மதம் வேதம் இல்லாமல் அவங்க நம்ம கேஜிஎஃப்காக எஃபர்ட்ஸ் போடுறேன்னு சொன்னதுனால ஸோ நாங்கள் எப்பவுமே அவங்கள கோஆப்ரேட் பண்ணுவோம், வெல்கம் பண்ணுறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா எங்களுடைய ஒரு சின்ன கோரிக்கை என்னென்னா ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போதுமான ஃபெசிலிட்டிஸ் கிடையாதுங்க. எல்லாம் கோலாருக்கு போகிறாங்க. ஸோ அதை தடுக்கணும். எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம கேஜிஎஃப்க்கு வேணும். இன்னொன்று இன்னொரு கோரிக்கை என்னென்னா ஒரு சின்ன கோரிக்கை, கேஜிஎஃப் டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றணுன்றது நாங்கள் ஒரு பெரிய கோரிக்கை வைக்கிறோம். இதை பற்றி சாரவங்களாம் சேஃப் கேஜிஎஃப் கமிட்டி மெம்பர்ஸு ப்ளஸ் விசிகா சேர்ந்து டிசைட் பண்ணிவிட்டு மேற்கொண்டு அதை நம்ம பேசணும். தேங்க்யூ. தங்கவயல் என்றாலே பெருமை மிகுந்த ஊர். அந்த ஊரின் பிரதிநிதிகள் நாம் அனைவரும். சேம் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் தங்கவயல் பாதுகாப்பு குழு, இந்த குழுவின் சார்பாக பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் இதன் மூலமாக தெரிவிப்பது என்னவென்றால், வருகின்ற 25/5/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி அளவில் தங்கவயலுடைய மைய பகுதி கிங் ஜார்ஜ் மன்னர் அரங்கில் நடைபெறுகின்ற சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் துவக்க விழாவிற்கு தங்கவயல் சார்ந்த இந்த மண்ணை சார்ந்த அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்போம். நாம் தங்கவயல் என்று சொன்னாலே பெருமை மிக்க நாம் அனைவரும் கரம் சேர்ப்போம். வருகின்ற காலத்தை வென்று காப்போம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த துவக்க விழாவுக்கு வந்து ஆதரவு தாருங்கள். வெல்வது நாமே இருப்போம், நடப்பது நன்றாக இருக்கிறது என்று சொல்லி இந்த தருணத்தில் பத்திரிகை வாயிலாக இதை நம்முடைய அதாவது சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய தலைவராக இருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா மூத்த வழக்கறிஞர் ஜோதிபாஸ் ஐயா அவர்கள் வாரி வெற்றி பெறுவோம் நாம் என்று அறைகூவல் விட்டு உங்களை அழைக்கிறார். அவர் சார்பாகவும் இந்த இயக்கத்தின் சார்பாகவும் மற்றும் ஒரு முறை உங்களை வாருங்கள் என்று சொல்லி அழைக்கின்றோம். அனைத்து நன்முள்ளங்களும் ஆதரவு தாருங்கள், நடப்பது நல்லதாக இருக்கும் என்று சொல்லி இத்தருணத்தில் உங்கள் அனைவரையும் இருகரம் சுற்றி வருக என விழாவுக்கு தங்கவயலை பாதுகாக்க, இழந்ததை மீட்டெடுக்க தங்கவயலை காப்போம் ஐக்கிய முன்னணி துவக்க விழாவுக்கு